அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம இந்த ஆடியோ தொகுப்பில் 2021 மார்ச் மாதம் சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரியான பொதுவான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கும் முன்னாடி இந்த மாதம் உங்கள் லக்னத்திற்கான கிரக நிலைகள் பார்க்குற போது உங்கள் லக்னத்திற்கு 4ஆம் இடத்தில் கேது பகவான், 6ஆம் இடத்தில் சனி குரு, 7ஆம் இடத்துல சூரியன் சுக்கிரன் புதன், உங்கள் லக்னத்திற்கு 9ஆம் இடத்துல செவ்வாய், 10ஆம் இடத்துல ராகு பகவான் சஞ்சரிக்கிறாங்க. இந்த காலங்களில் மாதத்தின் மத்தியத்தில் 13ஆம் தேதி மீனத்தில் சூரியனும், மார்ச் மாதம் 16ஆம் தேதி மீனத்தில் சுக்கிரனும் சஞ்சரிக்கிறது. ஒரு சில நட்பலங்களோடு ஒரு சில கெடுபலங்களும் சேர்ந்து நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. எப்படி இருந்தாலும் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான பலன்னு தான் சொல்லணும். உங்கள் லக்னாதிபதி சூரியன் முதல்ல சொன்னது மாதிரி 7ஆம் இடத்துலையும் 8ஆம் இடத்துலையும் சஞ்சரிக்கிறதுனால எதுலேயுமே நீங்கள் கொஞ்சம் கவனமாகவே செயல்பட வேண்டிய காலங்கள் இருக்குது. இந்த மாதம் தைரியமாக எதையும் ஃபேஸ் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு, ஒரு சந்தர்ப்பங்கள்லாம் உங்களுக்கு அமையும். அது மட்டுமல்ல, பொருளாதார ரீதியாக நல்ல வருமானம், நல்ல சம்பாத்தியம் ஒரு சிலருக்கு உண்டு. வருமானம் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு மாதத்தின் மத்தியத்தில் அப்புறமாக செலவினங்களும் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. அதோட உங்களுடைய முயற்சிகள் ஆரம்பத்தில் சக்ஸஸ் ஆனது மாதிரி இருந்தாலும் அதுக்கப்புறம் ஒரு சில தடைகள் உண்டு. நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள் உங்களுக்கு வர்றதுலேயும் சில பிரச்சனைகள் இருந்துகிட்ருக்கு. குறிப்பாக இளைய சகோதர சகோதரிகள் அவர்களால் பிரச்சனை, மன வருத்தங்கள் ஒரு சிலருக்கு ஏற்பட்டு விலகும். அல்லது நெருங்கிய உறவினர்களை விட்டு நீங்கள் பிரிஞ்சு இருக்க வேண்டிய காலகட்டங்கள் ஒரு சிலருக்கு உண்டு. இந்த மாதம் உங்கள் லக்னத்திற்கு 4ஆம் இடத்துல கேது. அப்படி இருக்கக்கூடிய காலங்களில் ஒரு சிலருக்கு இடம், மனை, வீடு, வண்டி, வாகனங்கள், நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் உண்டு. அதோட உற்பத்தி சார்ந்த துறைகளில் ஏதாவது இருந்தீங்கன்னா அந்த உற்பத்திக்கு ஏற்ற விலை கிடைக்கும். அதுக்கான ஒரு வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள்லாம் இருக்குது. உங்கள் லக்னத்திற்கு 5ஆம் அதிபதி குரு 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால குழந்தைகளால் வருமானங்கள், சம்பாத்தியங்கள் ஒரு சிலருக்கு உண்டு. குடும்பத்தில் சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்பு. வேலையை இழந்தவர்களுக்கு வேலை கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு, ஒரு சந்தர்ப்பம். எதிர்பார்த்த வேலை கிடைக்கும். வேலையில் இருந்த திருப்தியற்ற மனநிலை மாறி அந்த வேலையை மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாக பார்ப்பதற்கான ஒரு வாய்ப்பு. குறிப்பாக நீங்கள் காம்படிஷன் எக்ஸாம் எதுவும் எழுதியிருந்தீங்கன்னா பாஸ் பண்ணுவதற்கான சந்தர்ப்பங்கள், இது அத்தனையுமே ஒரு சிலருக்கு இந்த மாதம் அமையும். அது மட்டுமல்ல, கேட்ட இடத்துல பணம், கடன் கிடைக்கும். என்ன காரணத்திற்காக நம்ம லோன் வாங்கணுமோ அது சக்ஸஸ்ஃபுல்லாகும். இது அத்தனையுமே உண்டு. அது மட்டுமல்ல, உங்கள் லக்னத்திற்கு 6ஆம் இடத்துல சனி குரு. இந்த மாதம் 6ஆம் இடம் நோய், ஹெல்த் விஷயத்தில் கவனமாக இருங்க. குறிப்பாக அடி வயிற்றுல பிரச்சனைகள், முழங்காலுக்கு கீழே உள்ள பாகங்கள், இதில் கவனம். டயபெட்டிக் இருந்ததுன்னா அது விஷயத்தில் எச்சரிக்கையாக இருங்க. குறிப்பாக உங்கள் லக்னத்திற்கு 5ஆம் அதிபதி குரு 6ல் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு வருமானம், சம்பாத்தியங்கள் இந்த மாதம் நல்லாவே இருக்குது. ஷேர் மார்க்கெட்டில், ஸ்பெக்குலேஷனில், ரேஸ் லாட்ரியில் ஓரளவுக்கு வருமானம், சம்பாத்தியம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பாலிடிக்ஸில் இருக்கிறவங்களுக்கும் சிறப்பான காலம்னு தான் சொல்லணும். உங்கள் 7ஆம் அதிபதி சனி பகவான் 6ஆம் இடத்தில் இருக்கிறதுனால சொந்தமாகவோ பார்ட்னர்ஷிப்போடு பண்ணக்கூடிய தொழிலில் கவனம். பார்ட்னர் உங்களை விட்டு பிரிஞ்சு போக வேண்டிய காலம், அல்லது அவரை விட்டு நீங்கள் பிரிஞ்சிருக்க வேண்டிய காலங்கள் உண்டு. அதோட மனைவியினுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள் இருக்குது. முதலே சொன்னது மாதிரி 8ஆம் இடத்துல சுக்கிரன், அப்புறம் சூரியன் இதெல்லாம் சஞ்சரிக்கிறது. தேவையற்ற கடனை அவாய்ட் பண்ணுங்கள். தேவை இருந்தாலே கடன் வாங்க வேண்டாம். உங்கள் லக்னத்திற்கு 9ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் சஞ்சரிக்கிறது. ஒரு சிலருக்கு ஹையர் ஸ்டடி, ஹையர் எஜுகேஷனுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. விசா, பாஸ்போர்ட் எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அது கிடைக்கும். 10ஆம் இடத்துல ராகு பகவான், அரசாங்கத்தால் நன்மை. அந்நிய பாஷை, அந்நிய மொழி பேசுபவர்களால் உங்களுக்கு நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்பு.
உங்களுடைய கௌரவம் காப்பாற்றப்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் அத்தனையுமே உண்டு. 11ஆம் அதிபதி புதன் 7ல், மூத்த சகோதரர்கள் தான் நன்மை. அது மட்டுமல்ல, எதிர்பாராத ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுக்கு இந்த மாதம் அமையும். அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பால் உங்களுக்கு நற்பலன்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. மொத்தத்தில் இந்த மாதம் உங்களுக்கு பரவாயில்லைன்னு தான் சொல்லணும். இருந்தால் கூட 8ஆம் இடத்துல சுக்கிரன் புதன் இருப்பது கவனமாக இருங்க. போக்குவரத்து வண்டி வாகனங்களில் எச்சரிக்கையாக போயிட்டு வாங்க. ஆப்ரேஷன் எதுவும் பண்ணுறதா இருந்தால் அதை இந்த மாதம் வச்சுக்கலாம். சிறுதொழில் சுயதொழில் வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில் கொஞ்சம் கவனம். பிளாட்ஃபாரம் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா நல்ல லாபம். ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு பரவாயில்ல. ஏஜென்சி, கமிஷன், புரோக்கரேஜ் அண்ட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் கம்யூனிகேஷன் அண்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இதெல்லாம் மாதத்தின் மத்தியமம் வரைக்கும் நல்ல லாபகரமாக இருக்கும். தெய்வ அனுகூலத்தை இந்த மாதம் அதிகமாக கூட்ட வேண்டிய காலம். உங்களுடைய குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு நல்லா பண்ணுங்கள். அதோட மகாலட்சுமியினுடைய வழிபாடு இந்த மாதம் அதிகமாக பண்ணுங்கள். ஒரு சில பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இறையருளால் கிட்டும். நன்றி, வணக்கம்.